ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டியூஸ்டே மார்னிங் காலையிலே பிள்ளைங்கள ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பி விட்டுட்டு மீன் கடைக்கு போயிட்டு வந்தாச்சு. இன்னைக்கு மீன் கடையில வந்துட்டு என்ன மீன் வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, குதிப்பு மீனும், கனவா மீனும் தான் வாங்கியிருந்தேன். அப்புறமா கொஞ்சம் காய்கறி வாங்கியிருந்தேன். 1 கிலோ வந்துட்டு சீனி கிழங்கும் வாங்கியிருந்தேன். இந்த கிழங்கு பார்த்தீங்கன்னா, 1 கிலோ ரூ. 50 அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. வாங்கிட்டு வந்தேன். ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கும். அப்புறம் மீன் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃப்ரெஷ்ஷா நல்லா இருந்துச்சு. கனவா பார்த்தீங்கன்னா, ரொம்ப குட்டியா தான் இருந்துச்சு. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி கனவா மீன் வாங்கி கூட்டு வச்சிருந்தேன். என் பொண்ணு அதிலிருந்து, "அம்மா இந்த மீன் கிடைச்சுனா வாங்கிட்டு வாங்க" அப்படின்ட்டு எப்பவுமே சொல்லுவா. கிடைக்கவே இல்ல அதுக்கப்புறமா. இன்னைக்கு தான் வந்துட்டு கிடைச்சது. காலையிலேயே வந்து 9 மணிக்கு நான் வந்து மீன் கடைக்கு போயிட்டு 10 மணிக்கு தான் வந்தேன். அதனால சாப்பாடு எதுவுமே நான் சாப்பிடல காலையில. அதனால இந்த கிழங்குல வந்து ஒரு கிழங்க வேக வச்சு சாப்பிடலாம் அப்படின்ட்டு குக்கர்ல வந்து போட்டுட்டேன். அப்புறமா காய்கறிகளையுமே எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டேன். இந்த பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா, இந்த காம்பு நீக்கிட்டு நம்ம ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா, எத்தன நாள் ஆச்சுனாலுமே கெட்டு போகாது. ட்ரை பண்ணி பாருங்க. கிழங்கு வெந்துட்டு இருக்கக்கூடிய கேப்லயே மீன வந்து கழுவிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீன் கழுவிட்டு இருந்தேன். கத்திரிக்கோல் இருந்தாலே போதும். மீன் வந்து ஈஸியா கட் பண்ணிறலாம். அதுவும் இல்லாம இந்த குதிப்பு மீன் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சாஃப்ட்டா இருந்துச்சு. முள்ளெல்லாம் ரொம்ப சாஃப்ட்டா இருந்துச்சு. அதனால கட் பண்ணி வந்து எடுத்தாச்சு. கனவாவுமே வந்து கழுவி வச்சிருக்கேன். இனி நான் வந்து அத கட் பண்ணணும் பொடி பொடியா. பசி தாங்க முடியல. அதனால கிழங்க சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கூட்டு குழம்பெல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு, கிழங்க வந்துட்டு ஆற வைக்கிறதுக்காக ஒரு பிளேட்ல வந்து எடுத்து வச்சுட்டேன். இனி கிழங்க சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வேலைய ஆரம்பிக்க வேண்டியது தான். இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.